நிலம் ஃபைலா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொளி ஒரு குளவியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த குளவி கூட்டமாகவும் தேனி போலவே கூட்டமாகவும் வாழும், தனியாகவும் வாழக்கூடிய குளவிகளும் இருக்குது. இந்த குளவிகள் தன்னோட உணவாக பழங்கள், பூக்களில் உள்ள தேன், அதுக்கப்புறம் சின்ன சின்ன பூச்சிகள் இதே தான் உணவாக உட்கொள்ளுது. அதனால தான் சின்ன சின்ன பூச்சியை உட்கொள்கிறதுனால தான் இதை பெஸ்ட் கண்ட்ரோலர், அதாவது பூச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல பூச்சி. இந்த குளவிகள் கூடு கட்டி தேனீக்கள் போல கூட்டமாகவும் வாழும், தனியாகவும் வாழக்கூடிய குளவிகளும் இருக்குது. தனியாக வாழக்கூடிய குளவிகள் மண்ணில், அதாவது மண் தன்னோட எச்சத்தை பயன்படுத்தி ஒரு கூடு கட்டும். இரும்பு கொட்டை மாதிரி தான் இருக்கும் அந்த கூடு இப்போ பாருங்கள், இது போல் தான் அந்த கூடு இருக்கும். அந்த கூட்டு உள்ள ஒரு புழு இருக்கும். அந்த புழுவோட வயிற்றில் தான் இந்த குளவியோட முட்டை இருக்கும். அந்த முட்டை பொறித்து இந்த புழுவை தின்னு முடித்து குளவியாக வெளில வரும். மறக்காமல் இந்த காணொலியை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. நிலம். டாட்டா.